பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியராலும் கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் மக்கள் பெருகுவதாக. இந்த மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளில் நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த இனிமையான வாய்ப்பிற்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனைக்கென்று நம்மை ஒரு முறை அர்ப்பணித்தவர்களாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான உடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெவ்வேறு இடங்களில் இருந்து விசுவாசத்தில் இணைந்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்மை தொழுது ஆராதிக்க ஆண்டவர் தந்திருக்கிற இந்த இனிமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வெவ்வேறு விதமாக இருப்பதனால் இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே நாங்கள் இல்லங்களில் இருந்த வண்ணமாகவே எல்லாரும் விசுவாசத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த ஆராதனை வேலையை கொடுத்திருக்கிறேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கிறோம். எங்களை ஒருமுறை இந்த ஆராதனைக்கென்று தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த ஆராதனை வேளையில் உம்மை தரிசிக்க நீர் எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கின்ற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை துதித்து பாடுகின்ற பாடல்களை எங்கள் நாவில் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகும். நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 83வது கீர்த்தனையை பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் என்ற பாடலை பாடுவோம். முழு இருதயத்தால்
அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்பவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் இழந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சற்று நேரம் அமைதலாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய குறைகளை, குற்றங்களை, மீறுதல்களை நினைவு கூர்ந்து அவை எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரிடத்திலே மிகுந்த பணிவோடு மன்னிப்பு கேட்க ஆயத்தமாகும். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். கர்த்தரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. அதை உணர்ந்த இந்த நேரத்தில் கடந்த ஒரு வார காலமாக நினைவினால் நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க ஆயத்தமாகும். வார்த்தையினாலும் செயல்களினாலும் செய்த அனைத்து பாவங்களையும் கர்த்தர் தயவாக பொறுத்து மன்னிக்கும்படியாக அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க ஆயத்தமாகும். நமக்கு மன்னிப்பு மாத்திரம் வழங்கினால் போதாது, நம்முடைய முழு ஆழ்தன்மையும் ஆண்டவர் மாற்றும்படியாக அவரிடத்திலே நாம் கேட்போம். இப்பொழுது நம்முடைய உள்ளங்களிலே தூய ஆவியர் உணர்த்தி இருக்கிற அந்த பாவங்களுக்காக மிகுந்த பணிவோடு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் வண்ணமாக ஆராதனை முறை நூலில் உள்ள பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் தூக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தம ஜனத்திற்கு பாவை மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்வது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கும். அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமீன். கர்த்தர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையில் விசுவாசத்தில் ஒருங்கிணைந்து திருச்சபை மக்களாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை நோக்கி எங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஜெப நேரத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த முழு உலகமும் சந்தித்து வருகின்ற நெருக்கடியான இந்த காலகட்டங்களில் கர்த்தர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாள்தோறும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற அன்பிற்காக, இரக்கத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சமீப காலமாய் நாங்கள் வாழ்கிற இந்த பகுதியிலே இந்த கொரோனா நோய் தொற்று கிருமி அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதாக செய்திகள் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டு அதற்காக உம்முடைய சமூகத்திலே மிகுந்த பாரத்தோடு மன்றாடுகிறோம். முக்கியமான பெரிய நகரங்களில் எல்லாம் இந்த நோய் தொற்றுகள் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது நிமித்தமாக அநேக பட்டணங்கள் முடக்கப்பட்டிருக்கிறதை உடைய சமூகத்திலே கொண்டு வருகின்றோம். ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்கள் விசுவாசம் சற்றேனும் தொய்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த காலகட்டங்களிலே விசுவாச ஐக்கியத்தில் நாங்கள் உம்முடைய ஆலய பிரகாரங்களுக்கு வந்து தொழுது கொள்ள இயலாத சூழ்நிலை இருந்தாலும் இருக்கின்ற இடங்களிலேயே எங்களை ஒருங்கிணைத்திருக்கிறீர். உம்முடைய விசுவாசத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட சிலாக்கியங்களெல்லாம் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிறீர். நன்றியோடு போற்றுகிறோம். இந்த நெருக்கடியான காலகட்டங்களை சமாளிப்பதற்கு உறுதுணையாக இருந்து வருகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகின்றோம். அயராது உழைக்கின்ற அரசு ஊழியர்கள், இன்னும் அதிகாரிகள் எல்லாரையும் உடைய கரங்களிலே கொண்டு வருகின்றோம். இந்த நோயின் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதிலே அநேகர் நலம் பெற்று இல்லம் திரும்பத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் நற்காரியங்களை காண முடியாதபடிக்கு தடைபட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அநேகர் வேதனையோடு இருக்கும்போது அதற்கேற்ற நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களிலே தடைகள் ஏற்பட்டு அவைகளெல்லாம் தள்ளி போய் கொண்டிருக்கின்றது. இன்னும் அநேக நற்காரியங்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இவைகளின் நிமித்தமாக மன கஷ்டத்தோடு இருக்கிற போது ஆண்டவர் கிருபையாக இறங்கி இவைகளுக்கெல்லாம் ஏற்ற காலங்களில் அவை நடத்துவதற்குரிய சூழ்நிலைகளை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீண்ட நாட்கள் ஆராதனைகள் இல்லாதனாலே சோர்வுற்றிருக்கின்ற ஒருவரையும் ஆண்டவர் இப்பொழுது தேற்றி பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீர் எப்பொழுதும் எங்களோடு கூடவே இருக்கிறீர் என்கின்ற அசையாசும் விசுவாசத்தோடும் உறுதியோடும் அவர்கள் வாழ்வதற்கு நீர் பலத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களுடைய திருச்சபை மக்களிலே பலவீனமானவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சுகமாய் பிரசவித்து தாயும் சேயும் நலமாய் கர்த்தர் நியமிக்கிற காலகட்டங்களில் ஆலயத்திற்கு வந்து மனமகிழ்ச்சியாக துதி தோத்திரங்களை எடுக்க தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவர், இப்பொழுதும் உம்முடைய திருக்கரங்களிலே இந்த வாரத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை ஆசிரிக்கிற அருமையான பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இரக்கமாக கண்ணோக்கி உமது பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற புதிய ஆண்டுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புதிய வருஷத்தில் உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்கள் தென்னிந்திய திருச்சபையிலே நீர் இந்த காலகட்டங்களில் ஆராதனைகளிலே எந்த விதமான தடைகளும் இல்லாமல் காணொலி காட்சிகளின் வழியாக
விசுவாசத்தில் ஒருமனப்படுவதற்கு எல்லா இடங்களிலும் அதற்கான வாய்ப்புகளை தந்து தேவரீர் ஆசீர்வதித்து வருகிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்றாலும் நாங்கள் விசுவாசிகளாக ஒருங்கிணைந்து உம்மை ஆராதிக்கின்ற காலத்தை மிக விரைவில் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உமது திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையின் மீதமுள்ள வேளையிலும் உங்களுடைய பரிபூர்ண பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறத்தக்கதாக எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருவசன போதனைகளை நாம் கேட்கிறதற்கு முன்பாக உயிர் மீட்சி கீதங்களிலே 117வது பாடலை பாடுவோம். உயிர் மீட்சி கீதங்களில் 117வது பாடல். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவேன், விண்ணில் சூடம் கீடம் நோக்கி ஓடுவேன் என்கிற பாடலை. பூவின்னர் கந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் இயேசுநாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவே, விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவே, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. கார்மேகம் மேலே மூடும் பள்ளம் எங்கிலும் காற்றகோரமாக மோதும் ஸ்தானத்திலும் இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன், இரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவே, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. நாள்தோறும் இயேசுநாதர் கிட்டி சேருவே, வீடானாலும் காடானாலும் பின் செல்லுவே, மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பார், விண்ணில் தாசரோடு சேர்ந்து வாழ்விப்பார், பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள கர்த்தாவே, தர்மையான மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய நாளில் இந்த ஆராதனை வேளையிலும் உமது வேத வசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆற்றல் நிறைந்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது அமர்ந்த சிந்தையோடு கேட்பதற்கு எங்கள் உள்ளத்தை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கின்றோம். பல்வேறு விதமான உலக கவலைகளிலும் பாரங்களினாலும் அழுத்தப்படுகின்ற எங்களை நீர் இந்த நேரத்திலே அவைகளை நின்று விடுதலை செய்து அமர்ந்த சிந்தையோடு உமது வேத வசனங்களை தியானிக்கவும், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நாங்கள் எங்கள் கண்களாலே கண்டு மகிழ்ச்சி அடையவும் தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அது மாத்திரமல்ல,
உமது வார்த்தைகளை எங்கள் நடைமுறை வாழ்வில் பயன்படுத்துகின்ற சிலாக்கியத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வருகின்ற 4வது ஞாயிறாக இருக்கிற இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு தலைப்பு, சீடத்துவம் என்பது சாட்சி பகிர்தல், டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ் என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாம் இந்த தலைப்பின் அடிப்படையிலே சிந்திப்பதற்காக நமக்கு 3 வேத பகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். 2வது திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய தூய பவுலடியார் தீத்துவுக்கு எழுதின கடிதம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். 3வது திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வசனங்கள். இந்த 3 வேத பகுதிகளையும் மையமாக வைத்து இந்த தலைப்பின் அடிப்படையிலே சிந்திப்பது என்பது சற்று கடினமான ஒன்று. ஏனென்றால் சீடத்துவம் என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் போது வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த கருத்தமைவு மாறிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வரும்போது இந்த சீடத்துவத்தினுடைய வளர்ச்சியை நாம் முழுமையாக நாம் உணர முடியும். சீடன் என்கின்றதை குறிக்கக்கூடிய சொல் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது அதை குறிக்கக்கூடிய எபிரேய சொல் ஒரே ஒரு சொல் இருக்கின்றது, லாமாத் என்கின்ற ஒரு அருமையான சொல், சீடன் என்று சொல்லுகின்ற ஒரு சொல். அதற்கு சரியான ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், குருவோடு நுகத்தில் பிணைக்கப்பட்டவன் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படியானால் யாரிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொள்கிறானோ அந்த குருவோடு கூட நுகத்திலே பிணைக்கப்பட்டவனாக இருக்கிறவன் தான் ஒரு சீடன் என்பதை இந்த சொல் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. கிரேக்க சொல்லாகிய மாத்தேட்டேஸ் என்கின்ற அந்த சொல்லை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது பேர் ஆர்வத்துடன் கவனத்துடன் கற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் ஒரு சீடன் என்று சொல்லி இந்த கிரேக்க சொல் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஒரு சீன பழமொழி இவ்விதமாக சொல்லுகின்றது, மீனை பிடித்து கொடுங்கள், அவன் ஒரு நாள் முழுவதும் அதை உணவாக உட்கொள்வான். ஆனால் மீனை பிடிப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அதனால் அவன் வாழ்நாள் முழுவதும் மீன் சாப்பிடுகிற ஒரு மனிதனாக இருப்பான் என்று சொல்லி ஒரு சீன பழமொழி. அதுபோலவே கற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு நாளிலே நிறைவடைகின்ற ஒரு அனுபவமாக அல்ல, வாழ்நாள் முழுவதும் அதனுடைய அனுபவம் தொடர்கின்றதாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், தம்முடைய சீடர்களை பார்த்து, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். ஐ வில் மேக் யூ த ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நற்செய்தி அறிவித்தல் என்பது கடவுளுடைய கிருபையை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்வது. ஆனால் சீடத்துவம் என்பது கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான வழியை மற்றவர்களுக்கு காட்டும். ஏனென்றால் கிருபையை குறித்து அறிவிப்பது இலகுவானது, ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை மற்றவர்களுக்கு நாம் தெரிவித்து அவர்களை சீடத்துவத்திற்கு கொண்டு வருவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. மீட்பு எல்லாருக்கும் இலவசமான ஒன்றுதான். ஆனால் சீடத்துவம் என்பதை உடைய விலைக்கிரயம் என்ன என்று பார்த்தால், நம்முடைய உடைமைகள் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அந்த விலைக்கிரயத்திற்கு அது சமமாக மாறாது. என்றால் சீடத்துவத்தினுடைய விலைக்கிரயத்தை நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கூட அது ஈடாகாது. ஆனால் இதிலே 3 வேத பகுதி நமக்கு தியானிப்பதற்காக கொடுத்திருந்தாலும் நாம் ஒரே ஒரு வேத பகுதியை மையமாக கொண்டுதான் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு வேத பகுதியாக இருக்கின்ற 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். இதிலே ஒரு குரு, ஒரு சீஷன், எலியா என்கிற ஒரு குரு, எலிசா என்கிற ஒரு சீடன். இதை வைத்து நாம் பார்க்கும்போது இந்த குருவாக இருக்கின்ற எலியா தன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறார்.
ஒரு நிறைவான ஊழிய பயணத்தை செய்ய இருக்கிறார். அந்த பயணத்திலே அந்த குருவும் சீடனும் சேர்ந்து பயணிக்கிறார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவான பயணம். அடுத்து சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த நிறைவான பயணத்திலே மிக சிறப்பான பாடங்களை ஒரு சீடன் கற்றுக்கொள்கிறார். அப்ப சீடத்துவம் என்றால் என்ன என்பதை நாமும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு எலியாவினிடத்திலே எலிசா என்ன கற்றுக்கொண்டாரோ அதையே நாமும் கற்றுக்கொள்வதற்கு இந்த பகுதியின் வாயிலாக நாம் முயற்சிக்க போகிறோம். ஆகினால் தெளிந்த சிந்தையோடு நாம் இந்த பகுதிக்குள்ளாக செல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த பகுதியை நாம் சிந்திக்கும் போது முதலாவது கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு உண்மையான சீடன் என்பவன் எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதும் சொல்லப்போனால் குருவினுடைய கடைசி காலம் வரையிலும் கற்றுக்கொள்கிறவனாகவே இருக்கின்றான். A true disciple is a constant learner from his guru until the end of his life. வாழ்நாளின் இறுதி வரையிலும் கற்றுக்கொண்டே இருக்கிறவன் தான் ஒரு சிறந்த சீடனாக இருக்க முடியும். இதுவரையிலும் எலிசா எலியாவினிடத்தில் நிறைய காரியங்களை கற்றிருக்கிறார். ஆனாலும் இந்த நேரத்திலே நிறைவாக எலியா என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் அதையும் இவன் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறான். என்றால் இதற்கு முன்பு எலியாவினுடைய ஆவியின் வல்லமையை பார்த்திருக்கிறான், எலியாவின் வைராக்கியத்தை பார்த்திருக்கிறான். என்றால் ஆவியின் வல்லமை ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் கர்மேல் பர்வதத்திலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்பதை நிரூபணம் செய்த ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, அவருடைய ஆவியின் ஆற்றல் மிக சிறந்தது. இந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆகாப் பெயல்செபூலை வணங்கின காரணத்தினாலும் அவருடைய தீர்க்கதரிசிகளை ஆதரித்த காரணத்தினாலும் ஆகாபின் குடும்பத்திற்கும் எலியாவுக்கும் மிகுந்த வைராக்கியம், பகை இருந்தது. என்றால் யேசபேல் எப்படியாவது எலியாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு சதித்திட்டம் போட்டு அதிலே எலியா தப்பித்து விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது ஆகாபுக்கு பின் அவருடைய மகன் அகசியா என்பவன் ராஜாவாக இருக்கிறார். அவன் இப்பொழுது என்ன செய்தான் என்றால், கிராதியின் வழியாக கீழே இறங்கும் போது தவறி விழுந்து விட்டான். கட்டில் கிடையாக இருக்கிறான். பெயல்செபூலிடத்திலே போய் நான் பிழைப்பேனா என்பதை விசாரியுங்கள் என்று ஒரு சிலரை அனுப்பி வைக்கிறான். ஆனால் தேவ ஆவியானவர் எலியாவை ஏவுகிறார். பெயல்செபூலிடத்திலே விசாரிக்க போகிற அந்த நபர்களை நீ வழியிலே சந்தித்து நீ கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லு என்று சொல்கிறார். அப்பொழுது அங்கே சந்திக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்கிறார். அங்கே நீங்கள் கவனிக்கும் போது, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால்செபூலிடத்திலே விசாரிக்க போகிறீர்கள். நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று சொல்லி அந்த பாகால்செபூலினுடைய தேடி போய் கொண்டிருந்த அந்த மனிதனிடத்திலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை எலியா சொல்கிறான். இதனாலே கோபமடைந்த அகசியா ஒரு சேனை தலைவனையும் 50 பேர் அடங்கிய சேனையும் அனுப்பி எலியாவை பிடித்து வர சொல்கிறார். மலை உச்சியிலே உட்கார்ந்திருக்கிற எலியாவிடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது அந்த சேனை தலைவனையும் 50 பேர் அடங்கிய அந்த சேனையும் பார்த்து எலியா சொல்கிறான், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இப்பொழுது உங்களை பட்சிக்க கடவுது என்று சொன்னவுடன் 50 பேர் அடங்கிய அந்த சேனையை வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அப்படியே பட்சித்து போட்டது. இரண்டாவது ஒரு சேனை தலைவனையும் ஒரு 50 பேரையும் அனுப்பினான். அவர்களையும் அமிதமாகவே எலியா சொன்னான், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்களை பட்சிக்க கடவுது என்று சொன்னவுடனே அவர்களும் வானத்திலிருந்து வந்த அக்கினியினாலே பட்சிக்கப்பட்டார். மூன்றாவது வந்த சேனை தலைவன் எலியாவினிடத்திலே பயந்து போய், தயவுசெய்து நீர் எப்படியாவது வாரும், எங்களுடைய ஆத்மா உங்களுடைய கண்களுக்கு பிரியமாயிருப்பதாக, அரசன் உங்களை அழைக்கிறார் வாரும் என்று சொல்லி பணிவோடு அழைத்தார். அப்பொழுது ஆண்டவரும் சொன்னார், நீ எழுந்து போ, ராஜாவிடத்திலே போய் பேசு என்று சொன்னார். இவன் போய் அந்த ராஜாவிடத்திலே சொன்னான், நீ பிழைக்க மாட்டாய், இந்த கட்டிலில் இருந்த வண்ணமாகவே மரித்து போவாய் என்று சொன்னவுடனே அந்த அகசியா மரித்து போனான். இந்த வல்லமையான வார்த்தை நிறைவேறினதை எலியா செய்த அந்த அற்புதத்தை எலிசா கண்டார். இப்படியெல்லாம் அநேக பாடங்கள் இருக்கிறது. ஆனால் இறுதியாக என்ன கற்றுக்கொள்ளப் போகிறார் அதுதான் முக்கியம்.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் அநேக பாடங்களை சீடர்கள் கற்றுக் கொடுத்தாலும் தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். என்னவென்று சொன்னால், வானத்திலும் பூமியிலும் தனக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய மேல் சீலையை அவிழ்த்து ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அறையிலே துணியை கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய கால்களை எல்லாம் கழுவினார். குருவும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்கள் கால்களை கழுவுங்கள் என்றால், ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே இதை செய்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த ஒரு முன்மாதிரியான பாடத்தை அந்த இறுதி நேரத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுபோலவே எலியா இப்பொழுது என்ன பாடம் கற்றுக் கொடுக்க இருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக எலிசா அவளோடு ஒருவோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் கவனிக்கும் போது 3 இடத்திலே இவர்கள் நின்று செல்வதை பார்க்கின்றோம். கில்காலிலே இந்த பயணம் துவங்குகிறது. கில்காலிலே இருந்து பெத்தேலுக்கு வருகிறார்கள். பெத்தேலிலே இருந்து எரிகோவுக்கு வருகிறார்கள். எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு வருகிறார். இந்த பயணம் துவங்கும் போது 2ஆம் அதிகாரத்திலே எலிசா சொல்கிறார், நீ இங்கே இரு, தேவன் என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறார் என்று சொல்கிறார். ஆனால் இவன் சொல்லுகிறான், நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், என்னுடைய ஜீவனை கொண்டும் தேவனுடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன், நாம் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி உறுதியாக இருக்கிறார். ஆனால் குரு மிகவும் கோபமானவர். எலியாவினுடைய வைராக்கியம் தெரியும். ஆனால் அந்த எலியா இப்பொழுது கோபப்படவில்லை. அன்போடு இவரை ஏற்றுக்கொண்டார். இருவருமாக சேர்ந்து பெத்தேலுக்கு போகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த 3 இடங்களுக்குமே சேர்ந்தே குருவோடு போய் கொண்டிருக்கிறார். வாழ்விலே நமக்கு வழிகாட்டியாயிருந்து நம்மை மீட்டு கொண்டு தம்முடைய ஜீவனை நமக்காக தந்த இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்தே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே, அதுதான் வாழ்க்கையினுடைய சாட்சி. வாக்கிங் வித் குரு till the end of life is the true witness. அதுதான் ஒரு உண்மையான சாட்சி. ஏனென்றால் ஒரு திரள் கூட்டமான மக்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் அங்கே நின்று கொண்டு இவர்களை வேடிக்கை பார்க்கிறார். அப்பொழுது பார்க்கும் போதெல்லாம் அங்கே என்ன தெரிகிறது என்றால், எலியாவை விட்டு விலகாமல் எலிசா கூடவே போய் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே குருவோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சீடனை பார்க்கிறார். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவும் நம்மை விசுவாசிகளாக மாத்திரம் இருப்பதற்கு அழைக்கவில்லை, எல்லாரையும் சீடர்களாக மாற வேண்டும் என்று சொன்னார். நாம் எத்தனை ஆண்டுகளாக விசுவாசிகளாகவே இருக்கிறோம், அப்படி நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் சீடர்களாக மாற வேண்டும். இயேசுவோடு கூடவே சேர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒரு முக்கியமான அர்த்தம். கில்கால் என்றால் புரட்டி போடுதல் என்ற அர்த்தம். ஏனென்றால் முதல் முறையாக எகிப்தில் விடுதலை அடைந்து வந்த மக்கள் யோர்தானை கடந்தவுடன் அவருடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போடப்பட்டது. இனி அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசித்தார். அதற்கு அடையாளமாக கில்காலிலே யோர்தான் ஆற்றுக்குள்ளாகவே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல் என்று வைத்து 12 கற்களை அந்த கோத்திரத்தின் முக்கியமானவர்கள் சுமந்து கொண்டு வந்து அதன் மூலமாக கில்காலிலே ஒரு பலிபீடத்தை கட்டினார். அந்த பலிபீடம் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. எலியாவின் காலத்திலும் அந்த பலிபீடம் இருக்கிறது என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக. அப்ப அந்த கில்காலுக்கு வரும்போது வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது, ஆண்டவராலே மாற்றி அமைக்கப்படுகிறது. ஏனென்றால் புரண்டு ஓடுகின்ற அந்த யோர்தானையும் தாண்டுகின்ற அளவுக்கு ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுகிறார். அதுபோலவே நாம் சந்தித்திருக்கின்ற இப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டங்களிலும் நாம் கிறிஸ்துவோடு பயணிப்போமானால் இந்த கில்கால் அனுபவம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். பெத்தேல் என்பது கர்த்தருடைய வீடு. யாக்கோபு பரதேசியாக தங்குகிற அந்த ஸ்தானத்திலே தலைக்கு ஒரு கல்லை வைத்து படுத்திருந்தார். வானத்திலிருந்து தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான அந்த காட்சியை பார்த்தார். அதற்கு அந்த பெத்தேல் என்கிற பெயரை வைத்தார். ஆகினாலே நாம் வாழுகின்ற சாதாரண பரதேசியாய் வாழுகிற இந்த பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு ஏணி இருக்கிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஏணி கண்களுக்கு தெரியும். மேலே இருந்து தூதர்கள் இறங்குகிறார்கள், கீழே இருந்து தூதர்கள் மேலே ஏறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஸ்தலம்தான் அந்த பெத்தேல். அப்படிப்பட்ட அனுபவமும்
இப்படி நெருக்கடியான காலகட்டங்களில் நமக்கும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பெத்தேலுக்கு வருகிறார்கள், எரிகோ என்கிற இடத்திற்கு வருகிறார்கள். அது சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. யோசுவா 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எரிகோவை எவனும் இனிமேல் கட்டக்கூடாது என்றால் அது சபிக்கப்பட்ட பூமி என்று சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இடத்திற்கு வரும்போதும் கஷ்டமான வாழ்க்கை சூழ்நிலும் குருவோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ வாழ்வின் நெருக்கடியான காலகட்டங்களிலெல்லாம் நாம் கிறிஸ்துவோடையே கூட பயணித்துக் கொண்டிருப்பதுதான் சீடத்துவத்தினுடைய மகத்துவம். இதை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாகவே நாம் கிறிஸ்துவோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறதை பார்க்கும்போது அதுவே ஒரு சாட்சி. அதுதான் உண்மையான சீடத்துவத்தினுடைய மகிமை. இறுதியாக யோர்தானுக்கு வருகிறார்கள். யோர்தானை கடந்து அடுத்த பகுதிக்கு செல்கிறார். இதை பார்க்கும்போது ஒரு சீடன் கற்றுக்கொண்டே இருப்பதற்கு ஆர்வமுள்ளவனாக இருக்கிறார். இப்பொழுதும் கூட இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலும் கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுத்தருகிறார், இந்த சூழ்நிலையில் வழியாக நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற திறந்த உள்ளத்தோடு இருக்கும்போதுதான் நாமும் உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். நம்முடைய சீடத்துவத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். எலிசாவினுடைய சீடத்துவத்தின் மகிமையை மற்றவர்கள் பார்த்தது போல நம்முடைய சீடத்துவத்தின் மகிமையும் பார்ப்பதற்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நாம் கிறிஸ்துவோடையே பயணித்துக் கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு, நம்முடைய சீடத்துவத்தின் வாழ்வு ஒரு மகிமை நிறைந்ததாக, சாட்சி உள்ளதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவது இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், ஒரு உண்மையான சீடன் என்பவன் கடவுளை மாத்திரமே சார்ந்து வாழுகிறவனாக இருக்க வேண்டும். A true disciple depends only on God, not on the possessions. அவனுக்கு இருக்கின்ற செல்வாக்குகளும் அவனுக்கு இருக்கின்ற சொத்துக்களையும் சார்ந்து வாழ்கிறவனாக ஒரு உண்மையான சீடன் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அல்லது வேறு நபர்களை சார்ந்து வாழ்கிறவனாகவும் இருக்கக்கூடாது. அவன் கடவுளை மாத்திரமே சார்ந்து வாழ்கிறவனாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை இந்த இறுதி நேரத்திலே எலிசாவுக்கு எலியா கற்றுத்தருகிறார். எப்படி அதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதில் நீங்கள் கவனிக்கும் போது எகிப்திலிருந்து விடுதலை பயணம் கானானை நோக்கி செல்கிறது. ஆனால் அப்படி வந்தபோது முதல் யோர்தானை அவர்கள் கடக்கிறார்கள். கடந்த உடனே கில்காலுக்கு வருகிறார்கள். அடுத்து எரிகோவை பிடிக்கிறார்கள். அதன் பின்பு கானானுக்குள் போகிறார். இதுதான் அந்த பயணம். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது எலியாவும் எலிசாவும் சேர்ந்து பயணிக்கிற அந்த பயணமானது பின்னோக்கிய பயணமாக இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கில்காலிலே துவங்கி பெத்தேல் வழியாக எரிகோவுக்கு வந்து மீண்டும் யோர்தானுக்கு வந்து வனாந்தர பகுதிக்குள்ளாக யோர்தானை கடந்து போகிறார். அப்படியானால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில இருந்து கடந்து வனாந்திர பகுதிக்கு அவர்கள் செல்கிறதை பார்க்கணும். அந்த பின்னோக்கிய பயணம் ஒருவேளை நீங்கள் யோசித்து பார்த்தால் ஒரு சீடன் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கலாம், ஆனால் பின்மாற்றம் அடையக்கூடாது. பின்னோக்கி பார்ப்பதற்கும் பின்மாற்றம் அடைவதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்னோக்கி பார்க்கலாம். ஏனென்றால் முன்னாலே நடந்த சம்பவங்கள், கர்த்தருடைய வல்லமை, மகத்துவம், ஆச்சரியமான வழிநடத்துதல், இவர்களை நாம் திருப்பி பார்ப்பது நல்லது, பின்னோக்கி பார்ப்பது நல்லது. அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும், நம்முடைய அர்ப்பணிப்பை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் நாம் பின்மாற்றம் அடையக்கூடாது. இங்கே எலியா எலிசாவை பின்னோக்கிய ஒரு பயணத்திற்கு கொண்டு செல்கிறார். இவர்கள் இருக்கின்ற அந்த கானான் உழைத்து சம்பாதிக்கின்ற ஒரு பூமி. அந்த விளைச்சலெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாலும் தேனும் ஓடுகின்ற அருமையான தேசம். ஆனால் வனாந்திர வாழ்க்கை என்று சொல்கிறது உழைக்க வேண்டியதே இல்லை. மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள் வனாந்திரத்திலே. அவர்கள் உடுத்திருந்த வஸ்திரம் கூட பழமையாகவில்லை. 40 ஆண்டுகள் பழமையாகாத வஸ்திரம், 40 ஆண்டுகள் உழைக்காமலே உணவு, இத்தனை ஆசீர்வாதங்கள், கண்மலையை பிளந்த தண்ணீர், எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள்ளாக வனாந்திரத்திற்குள் இப்பொழுது போகிறார்கள். இந்த பயணத்திலே நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான காரியம் நடைபெறுகிறதை நம்ம பார்க்கணும். அங்கே நீங்கள் பார்த்தால் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பு அந்த யோர்தானிலே வந்து நிற்கின்ற போது தன்னுடைய சால்வையை முறுக்கி அந்த தண்ணீரை அடிக்கிறார். தண்ணீர் 2ஆக பிரிகிறது. வெட்டாந்தரையிலே 2 பேரும் நடந்து போகிறார்கள். மீண்டும் தண்ணீர் இப்பொழுது ஓட ஆரம்பித்தது.
இப்பொழுது இருக்கிற பெரிய சவால், எலியா கொஞ்ச நேரத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆனால் இதே ஆற்றை கடந்து மீண்டும் எலிசா என்ன செய்ய வேண்டும்? இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் நுழைய வேண்டும். அப்படியானால் இதை எப்படி இந்த தண்ணீரை இவர் ரெண்டாக பிரித்தார்? அப்படி பிரிக்கும் போது அவர் என்ன சொன்னார்? எப்படி பிரிந்தது? இதெல்லாம் அவருக்கு தெரியாது. இதையெல்லாம் எலியா எலிசாவுக்கு கற்றுத்தரவில்லை. அப்படி பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு தன்மை இங்கே இருக்கிறது. இப்ப சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இப்பொழுது என்ன செய்கிறார்? பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். வேதனையிலே தன்னுடைய வஸ்திரத்தையே இரண்டாக கிழித்து விடுகின்றார். எலிசா தன்னுடைய வஸ்திரத்தை இரண்டாக கிழிக்கிறார். வஸ்திரத்தை கிழிப்பது என்பது யூத கலாச்சாரத்திலே வேதனை அதிகமாக வரும்போது அந்த வஸ்திரத்தை கிழிக்கிறது என்று சொல்லி அநேக இடங்களில் வாசிக்கிறோம். அப்ப மனவேதனையினாலே தன்னுடைய தலைவர் தன்னை விட்டு போய்விட்டாரே, வழிகாட்டியாக இருந்தவர் தன்னை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி வேதனையிலே அந்த வஸ்திரத்தை கிழித்தார். ஆனால் சற்று நேரத்திலே அவனுடைய கண்களிலே தெரிந்தது, எலியாவின் சால்வை கீழே விழுந்து கிடந்ததை பார்த்தான். அந்த சால்வையை எடுத்து மீண்டும் என்ன செய்தான்? வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான். என்ன வார்த்தை என்றால், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானின் தண்ணீரிலே ஒரு முறை அடித்தான். மீண்டும் தண்ணீர் இரண்டாக பிரிந்தது. வெட்டாந்தரையிலே நடந்து வருவதை அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மகிமையான காட்சி, எப்படி எலியா கடந்து போனாரோ அதுபோலவே எலிசாவும் என்ன செய்கிறார்? வெட்டாந்தரையிலே நடந்து வருகிறார். ஆச்சரியமாயிருக்கிறது. குரு எப்படி செய்தாரோ அது போலவே செய்கிறார். ஆனால் இங்கே பயன்படுத்தின ஒரு வார்த்தை, எலியாவின் தேவன் எங்கே. இந்த வார்த்தையை எலிசா வாழ்க்கையில் ஒரு முறை மாத்திரமே பயன்படுத்தினார். அதற்கு பின்பு அவர் செய்த எந்த அற்புதத்திலும் எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதற்கப்புறம் ஒரு முறை கூட சொன்னதில்லை. காரணம் என்னவென்றால், எலியாவின் தேவனை இப்பொழுது தன்னுடைய தேவனாக எலிசா மாற்றிக்கொண்டார். என்றால் இதற்கு முன்பு எலியாவின் தேவனாக இருந்தவர் இப்பொழுது எலிசாவின் தேவனாக மாறிவிட்டார். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஒரு குருவுக்கு ஆண்டவராக இருந்தவர் நமக்கும் ஆண்டவராக என்ன செய்கிறார்? மாறிவிடுகின்றார். ஏன் எலிசா இதை சொல்லித்தரவில்லை என்று சொன்னார்? எலிசாவிற்கு எலியா கற்றுத்தரவில்லை என்று சொன்னார். ஒருவேளை இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்திருந்தார், இவருடைய நம்பிக்கை எல்லாம் எலியாவின் மேல் தான் இருந்தது. ஆகையினாலே கர்த்தரை மட்டுமே இவர் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே அந்த இறுதியான பாடத்தை எலியா அவருக்கு கற்றுத்தரவில்லை. அப்படி கற்றுத்தராமல் இருந்தபோது இவராகவே என்ன செய்தார்? அந்த வாழ்க்கை பாடத்தை, சீடத்துவத்தின் மகிமையான பாடத்தை இவர் கற்றுக்கொண்டார். ஒரே ஒரு முறை மாத்திரம் இந்த அனுபவத்தை பெறுவதற்காக எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி ஒரு முறை என்ன செய்தார்? அவர் அதை பயன்படுத்தினார். இதில் நீங்கள் கவனிக்கும் போது, உண்மையான சீடன் என்பவன் தன்னுடைய சொத்துக்களிலே செல்வாக்கு மிக்கவனாக இருக்கிறவன் அல்ல, ஆனால் தனிப்பட்ட அடையாளத்தில் அவன் செல்வாக்கு மிக்கவனாக இருக்கின்றான். A true disciple is not rich in his possessions but in personal identity. தன்னுடைய தனிப்பட்ட அடையாளத்தை வெளிப்படுத்துவதிலே ஒரு சீடன் ஒரு செல்வந்தனாக இருக்கிறான். ஏனென்றால் செல்வாக்கிலே அவன் செல்வந்தனாக ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம். ஆனால் தனக்கென்று இருக்கிற அந்த அடையாளத்தை எலிசா இந்த நேரத்திலே உறுதிப்படுத்திக் கொள்கிறான். நானும் ஒரு தீர்க்கதரிசி, சீடத்துவத்தின் பாடத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அந்த யோர்தானிலே அதே சால்வையை கொண்டு மீண்டுமாக அடித்து இந்த புறமாக நடந்து வருகிறார், யோர்தானை கடந்து வருகிறார். ஆகினாலே சீடத்துவத்தின் பாடத்தை மிக சிறப்பாக கடின பாடுகளின் வழியாக கற்றுக்கொண்ட ஒரு சிறந்த சீடனாக எலிசா இருப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது, உலகத்தின் காரியங்களுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவன் ஒரு உண்மையான சீடன் அல்ல, ஆனால் அரிதான காரியத்துக்காக ஏங்கி தவிக்கிறவன் தான் ஒரு சிறந்த சீடன். Longing for worldly things is not discipleship. Longing for hard things is the true discipleship. உண்மையாகவே கிடைக்காத அரிதான காரியத்துக்காக வாஞ்சிப்பது. இப்பொழுது இருவரும் யோர்தானின் கரையிலே நிற்கும்போது எலியா எலிசாவை பார்த்து ஒன்று கேட்கிறார். என்ன கேட்கிறான் என்றால், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தால்
நீ கேள் என்று சொல்கிறார். ஆனால் எலியா கேட்ட கேள்வி, நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தால். ஆனால் அதற்கு பதிலாக எலிசா கேட்டது, எலியாவினால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்றால், உமக்கு கிடைத்த ஆவியின் வல்லமை எனக்கு 2 மடங்காக கிடைக்கிறது. அப்படியானால் இதை எலியாவினாலே கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஆவியின் வல்லமையை எலியாவுக்கே ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகினால் தன்னுடைய சீடனுக்கு எலியாவினாலே அதை கொடுக்க முடியாது. கேள்வி சிறப்பான கேள்வி. அதற்கு சொன்ன பதில், நான் உனக்கு செய்ய வேண்டியதை எனக்கு சொல் என்று எலியா கேட்டபோது, எலியா செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் கேட்காமல் எலியாவின் தேவன் நிறைவேற்றக்கூடிய காரியத்தை கேட்கிறார். என்றால் அநேக நேரங்களிலே நாம் மனிதர்கள் நமக்காக செய்ய வேண்டிய காரியத்தையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை எதிர்பார்ப்பது மிகவும் நல்லது. சீடத்துவத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறப்பான பாடம். மிக சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், பெருந்தலைவர்களாக இருக்கலாம், சிறந்த போதகர்மார்களாக இருக்கலாம், அல்லது ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம். அவர்களை சார்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை ஒரு சிறந்த சீடத்துவ வாழ்க்கை அல்ல. சீடத்துவ வாழ்க்கை என்பது குருவை மாத்திரமே சார்ந்த வாழ்க்கை. ஏனென்றால் நீங்கள் குரு என்று அழைக்கப்படுவதற்கு நீங்கள் விரும்பாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் ஒருவரே உங்களுக்கு குரு. எலியா அந்த காலத்திலேயே அத்தகைய சிறப்பான பாடத்தை எலிசாவுக்கு கற்றுக் கொடுத்தார். எலிசா சிறந்த ஒரு சீடனாக இருந்தார். எலியாவிடத்தில் இதை கேட்டார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே அரிதான காரியத்தை கேட்டாய் என்று எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார். அரிதான காரியத்தை நீ கேட்டிருக்கிறாய். ஏனென்றால் இந்த காரியத்தை நான் செய்ய முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பார்த்தால் உனக்கு அது வாய்க்கும் என்று சொல்கிறார். நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பார்த்தால் உனக்கு அது கிடைக்கும். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு யோர்தானை கடந்து வந்தார்கள். இருவரையும் பிரிப்பதற்காக ஒரு அக்கினிமயமான ரதம் வந்து இருவரையும் பிரித்து விட்டது. இப்பொழுது இருவரும் பிரிந்து விட்டார். இது சாதாரண ரதம் அல்ல, அக்கினிமயமான ரதம். ஆகையினாலே ரதத்திற்கு இந்த புறம் எலிசாவும் அந்த புறம் எலியாவும் இருக்கிறார்கள். இந்த அக்கினியை கடந்து எலியாவை பார்க்க முடியாது. ஏனென்றால் அக்கினியை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரதம். இந்த ரதத்தை தாண்டி உள்ளே எலியா நிற்கிறதை பார்க்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தால் மாத்திரமே இந்த இரட்டிப்பான வரம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இவன் எதன் மேல் கவனமாக இருக்க வேண்டும்? பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்ற இந்த ரதத்தின் மீது கவனம் வைக்க வேண்டுமா? வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற எலியாவின் மீது கவனம் வைக்க வேண்டும். ஆனால் கவனமாய் எலிசா என்ன செய்கிறான் என்றால், இந்த ரதம் ஒரு புறம் நின்று கொண்டிருந்தாலும் ஒரு பெரும் சுழல் காற்று வருகிறது. அந்த சுழல் காற்றின் மீது கவனம் வைக்கிறான். அந்த சுழல் காற்று தான் இந்த எலியாவை தூக்கி கொண்டு போகிறது, ரதம் அல்ல. இந்த சுழல் காற்று எலியாவை தூக்கி கொண்டு பரலோகத்துக்கு போகும்போது அந்த எலியாவை பார்த்து விட்டான். இருந்தால் அவன் கவனம் இல்லாமல் எலியாவின் மீது எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரே கவனம். அப்பொழுது இந்த பகுதி நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், ஒரு சிறந்த ஒரு சீடன் என்பவன் முழுமையான கவனத்தை உலக காரியங்களில் அல்ல, கவர்ச்சியான காரியங்களில் அல்ல, பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிற காரியங்களிலே அல்ல, எதிலே வைக்க வேண்டுமோ அதன் மீது வைக்கும் போதுதான் அந்த ஆவியின் ஆற்றல் இரட்டத்தனையாக கிடைக்கிறது. வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த எலியாவை இப்பொழுது பார்த்து விட்டான். இப்பொழுது சொல்லுகின்றான், தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே என்று சொல்லி புலம்புகிறான். ஆனால் அவனுக்கு ஒன்று புரிகிறது, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவர் ஆண்டவருடைய ஆற்றலினாலே அப்படி மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கென்று ஒரு தனி ஆற்றல் கிடையாது. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று யாக்கோபு தன்னுடைய கடிதத்திலே 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது காரணம். நம்மை போன்ற சாதாரண பாடுள்ள மனிதன், ஆனாலும் கருத்தோடு செபித்தான். ஆகினாலே கர்த்தர் அபரிமிதமான வல்லமையை, ஆற்றலை அவர் கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற அந்த குருவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் போது இவன் என்ன கற்றுக்கொள்கிறான் என்றால், எலியாவை தாண்டி எலியாவின் தேவன் மீது நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறான். அதுதான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான பாடம்.
அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோமானால் உலக காரியங்களிலே நம்முடைய கவனத்தை வைக்காமல், உலக காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லையே என்பதை குறித்து பரிதவித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இல்லாமல், நமக்கு கிடைக்காத அரிதான காரியங்கள், ஆன்மீக ஆசீர்வாதங்கள், இரட்டத்தனையான ஆவியின் வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொன்னார். எலியா உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோம். ஆனால் மரித்த எலிசாவின் கல்லறையில் வைக்கப்பட்டவர்கள் கூட என்ன செய்தார்கள்? உயிரோடு எழுப்பினார். ஆவியின் வல்லமை பல மடங்கு அதிகமாக. ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் எலிசா செய்ததற்கு காரணம் குருவை காட்டிலும் சிறந்த ஒரு சீடனாக. சீஷத்துவத்தினுடைய மகிமையே எதில் இருக்கிறது என்றால் குருவை போலல்ல, குருவை காட்டிலும் சிறந்தவர்களாக. அரிஸ்டாட்டில் என்பவர் விதமாக சொல்கிறார், ஒரு சிறந்த சீடன் குருவை காட்டிலும் பன்மடங்கு ஆற்றல் நிறைந்தவனாக மாறுகிறார். இயேசு கிறிஸ்துவும் அதான் சொன்னார், ஒருவேளை நீங்கள் என்னில் விசுவாசமாய் இருந்தீர்கள், என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய. ஆண்டவர் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சீடத்துவத்திலே கர்த்தரை காட்டிலும் மகிமையான காரியங்களை செய்ய முடியும் என்பதை அவர் அன்றைக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்தது போலவே அநேக மகத்துவமான காரியங்களை செய்ததற்கு காரணம், குருவை போலவே மிக சிறப்பான காரியங்களை செய்ததற்கு காரணம், சீடத்துவத்திலே மிக தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். சாவு வரையிலும் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். சாவு வரையிலும் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகினால் தான் அவர்களாலே பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சீடனாக இருக்கின்ற யோவான், அவருடைய சீடனாக இருந்தவர் சிமிர்னாவிலே வாழ்ந்த பாலிகார்ப் என்கின்றவர். இவருக்கு 86 வயது. சிமிர்னா சபையினுடைய பேராயர். ஆனால் ரோம ஆட்சியிலே துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த துன்புறுத்தலே அநேகர் என்ன செய்கிறார்கள்? காட்டு மிருகங்களை திறந்துவிட்டு அவர்கள் இந்த விசுவாசிகளை அடித்துக் கொள்வதை வேடிக்கை பார்த்து எல்லாரும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் மக்கள் கூட்டம் சொன்னது, இந்த சிமிர்னாவிலே பிஷப்பாக இருக்கின்ற பாலிகார்ப்பை பிடித்துக் கொண்டு வாருங்கள், அவரை இந்த காட்டு மிருகங்களுக்கு இரையாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அந்த ரோம அதிகாரி போர் வீரர்களுக்கு கட்டளையிட்டு, நீங்கள் போய் பாலிகார்ப்பை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஒரு மதியான நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் பாலிகார்ப். அந்த நேரத்தில் இந்த சிப்பாய்கள் வேகமாக வந்தார்கள். ஆனால் உள்ளே நுழையும் போது பாலிகார்ப் என்ன செய்தார்? அவருடைய நண்பர் சொன்னார், நீ எப்படியாவது தப்பித்து விடுவதற்கு நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறோம் என்று சொன்னபோது பாலிகார்ப் சொன்னார், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற வேளை வந்துவிட்டது. ஆகினால் இனிமேல் நான் தப்பிக்கிறதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். உள்ளே அந்த சிப்பாய்கள் வந்தார்கள். அப்பொழுது பாலிகார்ப் சொன்னார், இவர்களுக்கு சுவையான உணவு கொடுங்கள் என்று சொன்னார். சுவையான உணவு பரிமாறப்பட்டது. அப்புறம் அவரிடத்திலே சொன்னார், நான் உடனடியாக வருகிறேன், ஆனால் 1 மணி நேரம் ஜெபிப்பதற்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று சொன்னார். உடனடியாக கொடுத்தார். அந்த சுவையான உணவை உண்ட சிப்பாய்கள் நின்று கொண்டிருந்து இவர் என்ன ஜெபிக்கிறார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரம் என்று சொன்ன அந்த பாலிகார் 2 மணி நேரம் ஜெபம் செய்தார். அதை இவர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த போது இவர்களால் தடுக்க முடியும். ஏனென்றால் அவருடைய ஜெபத்தின் ஆற்றல் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தது. அப்பொழுது இவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டார்கள், நாம் எப்படியாவது இவரை காப்பாற்றி விடலாமா என்று சொல்லி. ஆனால் அப்படி கூட அவர்கள் சிந்தனை வந்தது. ஆனால் கடைசியாக பாலிகார்ப்பை பிடித்துக் கொண்டு போனார்கள். அந்த ரோம அதிகாரிகளிடத்திலே நிறுத்தும் போது 86 வயது நிறைந்த இந்த முதியவரை கொண்டு வந்து, இப்படி மக்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக இந்த கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி அந்த ரோம அதிகாரியும் என்ன செய்தார்? இந்த பாலிகார்ப்பிடத்தில் கேட்டார், ஒரே ஒரு முறை மாத்திரம் நீங்கள் தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை சபித்து விடுங்கள், உங்களை நாங்கள் விடுதலை செய்வோம். மிகவும் கெஞ்சி கேட்டார். அப்பொழுது பாலிகார்ப் சொன்னார், இந்த 86 ஆண்டுகள் எனக்கு ஒரு தீமையும் செய்யாத என் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரை நான் எப்படி சபிக்க முடியும்? அதற்கு நான் மரிப்பதே நல்லது, நான் ஒருபோதும் சபிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பலமுறை கேட்டு பார்த்தும் இவர் ஒத்து வரவில்லை. காட்டு மிருகங்களை கொண்டு வந்து பயமுறுத்தி பார்த்தார். அப்பொழுதும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை.
இறுதியாக அவன் மிகுந்த கோபத்தோடு சொன்னான், உயிரோடு உம்மை கட்டி வைத்து நான் எரிக்கப் போகிறேன் என்று சொன்னான். அதற்கும் அவர் பயப்படவில்லை. அப்பொழுது அவர்கள் என்ன தீ வைப்பதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மரத்திலே தொழு மரத்திலே கட்டி வைத்தார்கள். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி அருமையான ஒரு ஜெபம் செய்தார். ஆண்டவரே, இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக நான் உம்மை முழுமையாக மகிமைப்படுத்துவதற்கு நீர் பலத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்காகவும் பாரத்தோடு ஜெபித்தார். அந்த ஜெபம் முடிந்தவுடனே இவரை புழுமரத்திலே வைத்து தீ வைத்து விட்டார். ஆனால் இவர் எரிந்து கொண்டிருக்கும் போது எரிந்து கொண்டிருக்கின்ற உடலின் பிண வாடை வரும் என்று சொல்லி எல்லாரும் காத்து கொண்டிருந்த போது அப்பம் சுடுகிற போது வருகின்ற அப்பத்தின் வாசம் வந்தது. அது எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஒரு மனிதனை தீ வைத்து அந்த சரீரம் எரிந்து கொண்டிருக்கும் போது புதிதாக சுடப்படுகின்ற அப்பத்தினுடைய வாடை அதில் இருந்தது. அந்த இனிமையான வாசனையை எல்லாரும் நுகர்ந்தார்கள். மரித்த நேரத்திலும் கூட ஒரு சுகந்த வாசனை எல்லாராலும் நுகரப்பட்டது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் சீடர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சாம்பலாகி போன அந்த சரீரத்தையும் எலும்புகளையும் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை சேர்ப்பது போல சேர்த்து கொண்டு போய் அடக்கம் செய்தார். அப்படியானால் அவருடைய வாழ்நாளின் இறுதி வரையிலும் சீடத்துவத்திலே எவ்வளவு உண்மையாக இருக்கும். யோவானிடத்திலே கற்றுக்கொண்ட பாடம், யோவான் வழியாக கிறிஸ்துவினிடத்திலே கற்றுக்கொண்ட பாடம், சிமிர்னாவின் பேராயராக இருந்த பாலிகார்ப்பை இந்த அளவுக்கு உறுதி உள்ளவராக மாற்றியது. ஒருவேளை நாமும் ஒரு சராசரி விசுவாசியாகவே இருந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு விசுவாசியாகவே வாழ்ந்து மரித்து போவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நாம் சீடத்துவத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எங்கே போனாலும் ஆண்டவர் பின்னாலே செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே நாம் சிந்தித்தது போல எலியாவிடத்தில் எலிசா கற்றுக்கொண்ட இந்த 3 பாடங்களின் அடிப்படையிலே உண்மையான சீடத்துவத்தை பயிற்சி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வின் மூலமாக தம்மை மகிமைப்படுத்துவதற்கும் நம்முடைய சீடத்துவத்தை சாட்சி நிறைந்ததாக மாற்றுவதற்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, சீடத்துவம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இந்த உலகில் கிடைக்கக்கூடாத மாபெரும் பாக்கியம். அதை உம்முடைய சீடர்கள் பெற்றுக்கொண்டதினாலே தங்களுடைய வாழ்வின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தினது மாத்திரமல்ல, தங்கள் சாவின் மூலமாகவும் மகிமைப்படுத்தினார்கள். அதுபோலவே ஆதி கிறிஸ்தவர்களில் அநேகர் இந்த சீடத்துவத்தின் மகிமையை சாட்சி நிறைந்த வாழ்வு, சாட்சி நிறைந்த சாவு இவைகளின் வழியாக வெளிப்படுத்தினார்கள். நாங்களோ இன்னும் அதை பற்றி அறியாதவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கும்போது இந்த நேரத்தில் மிகுந்த மனஸ்தாபத்தோடு உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த சீஷத்துவத்தினுடைய விலை கிரயத்தை நாங்கள் ஒருபோதும் செலுத்த முடியாது கர்த்தாவே. எங்கள் உடல், பொருள், ஆவி எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தாலும் இந்த சீடத்துவத்தினுடைய கிரயத்தை நாங்கள் செலுத்த முடியாது. நீரோ உம்முடைய சொந்த சரீரத்தை எங்களுக்காக கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீட்பு என்கின்ற விலை மதிக்க முடியாத சொத்தை எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்து அதன் வழியாக சீடத்துவத்திற்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களுக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் மறந்து போனோம். தயவாய் மன்னித்தருளும். நாங்கள் உம்முடைய மகத்துவமான வாழ்வுக்கு சாட்சிகளாக இருக்க நீர் எங்களை புறப்படுத்தும். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே சொல்லி நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபைக்கும் நேசமுள்ள பராமரிப்பும் நம்ம எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக.
நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நிறைவு கீதமாய் பாமாலைகளிலே 302வது பாமாலையை பாடுவோம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக வாழுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும் என்ற பாடலை என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.